பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஈத் முபாரக் டு எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு பெருநாள் காலையிலே ஏஞ்சி தொழுதாச்சு, தொழுது சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்லபடியாக முடிஞ்சிச்சு பெருநாவும். இந்த வாட்டி பெருநாள் போனதே தெரியல. ஆக்சுவலி நோம்பு இப்போ தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ளே வந்து பெருநாவும் வந்துடுச்சு. ஸோ காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வந்து அக்கா வீட்டுக்கு போகிறோம். பெருநாள் நான் எல்லோரும் ஒன்றா இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் ஒன்றா வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இப்போ போயிட்டுருக்கோம். காலையில் சாப்பாடு வந்து எங்கள் வீட்டில் செஞ்சாச்சு, வாங்க போகலாம். கீழே எங்களுக்கு இது வந்து 2வது பெருநா. ஸோ போன பெருநாக்கு வந்து அவ்வளோ பெருசாக போய் எங்களால் தொழு முடியல. ஏன்னா ஃபஸ்ட்டு எங்கே போய் தொழுவது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சார் மட்டும்தான் போயிருந்தாங்க. பட் இந்த டைம் வந்து ஒரு பெரிய மாஸ்கில் போய் எல்லாம் தொழுது காலையிலே அதுவும் ஏஞ்சி போய் நல்லா இருந்தது. இந்த வாட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது, நிறைவாக இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதனால எனக்கு வந்து இந்த வாட்டி பெருநா தொழுவை வந்து பெருநா தொழுவை மாதிரி இருந்தது. ஏதோ ஒரு எருமை மாடுங்க என் மேல வண்டி ஏத்த வந்துச்சுங்க. யாருன்னு பார்த்தா அது இதுங்கதான். வாங்க வாங்க. ஆமா ஆமா வாங்க 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 வாங்க. உங்களுக்குலாம் அவ்வளவு பில்டப் தேவையில்ல. வாங்க போஸ்ட் கொடுங்க எல்லாம். சரி வாங்க போலாம், பசிக்குது வேற. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. என்ன எல்லாம் தூங்கின்னு இருக்கீங்க? பாயாசம் சூப்பரா இருக்கேன். பாயாசம் குடிங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டோ செஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த போன வாட்டி பெருநாக்கு அவ்வளோ வெயில் அடிக்கலை, இந்த வாட்டி பெருநாக்கு செம்மையாக வெயில் அடிக்குது. ஒரு நல்ல கிளைமேட்டாக இருந்தாலே சந்தோஷம். ஸோ சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்குக்கு வந்திருக்கோம் சாப்பிட்றதுக்காக. வெயில் அடிக்கிறதுனால சரி எல்லாரும் ஒன்றா இருக்கோமே. நம்ம வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15+ மெம்பர்ஸ் இருக்கோம். ஸோ அதனால எல்லாரும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு பதில் வெளியே வந்து எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்கில் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கோம். கிளைமேட்டும் நல்லா இருக்கு. இன்னைக்கு ஈத் வேற, ஸோ அதனாலே நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்க. அண்ட் ஆல்சோ இன்னைக்கு சண்டே இல்லையா, ஸோ அதனாலே ரொம்ப கூட்டமாக இருக்கு. போயிட்டு எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். வாங்க போகலாம். ஆல்ரெடி வந்திருக்கேன். இங்கே வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் சைக்கிள் ஓட்டுவாங்க, பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இன்னைக்கு சண்டேன்றதால எல்லாம் வந்து இந்த இடத்துல இருந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கிறது, நல்லா என்ஜாய் பண்றதுன்னு ரொம்ப சூப்பரா இருக்கு. பார்க்கவே இல்லை. பார்க்குக்கு வாக்கிங் வர வேண்டியது, வாக்கிங் சம்சா தின்னுக்கிட்டு விருதா பேசிக்கிட்டு குப்பையை போட்டுக்கிட்டு சாயா வாத்தி குடிச்சுக்கிட்டு பேரம் பேசி விளையாட வேண்டியது. காரி காரி துப்பிட்டு கதை பேசிக்கிட்டே உட்காரு 3-4 அண்ணி சேர்ந்துட்டு கதை பேசிட்டே உட்கார்ந்து வேண்டியது. கரெக்ட். உட்காந்து போயிருவாங்க. குப்பையை போட வேண்டியது, பசங்களை பாக்குறது இல்ல. ஆமா, அழகா வந்தோமா, பார்க்ல பசங்க கூட விளையாண்டோமா, அதுங்களை சைக்கிள் ஓட்ட விட்டோமா. பொண்டாட்டி இல்லையா, வெள்ளக்காரி வந்தாளா பார்த்தோமா. வேற பொண்டாட்டிய வச்சுக்கிட்டே பேசுவோம். நானும் தப்பா பாக்கல, அக்கான்னு ஒரு முறையில பாக்கேன். அது சரி, நீ எப்படி அக்கா முறையில பாக்குறேன்னு நாங்க பாக்குறோம். ஆக்ட் குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். சம்மர் வந்துருச்சுன்னா அடிச்சுக்கவே முடியாது, அவ்வளோ அழகாயிடும். இப்பவே சூப்பரா இருக்கு. இன்னும் முழு சம்மருக்குலாம் வேற மாதிரி இருக்கும். டக்கெல்லாம் விட்டுருக்காங்க, நம்ம வந்து உட்காந்து போற மாதிரி. இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் வச்சு ரொம்ப சூப்பரா இருக்கிறதால தான் இந்த பார்க் வர்றதுக்கு மக்கள் வந்து இவ்வளோ கூட்டமா வராங்க. சாப்பிட வரமாட்டாங்க மச்சான், சாப்பிட சீக்கிரமா உட்காருங்க, பசிக்கு தாங்கல. ஈத் அன்னைக்கு நாங்கள் வந்து மந்தி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன் வந்து நாங்கள் வீட்டில் செய்யாமல் சாப்பாடு வெளியே ஆர்டர் பண்ணிடுறோன்னா, இங்கே யூகேல மோஸ்ட்லி வந்து எலக்ட்ரிக் ஹாப் தான் இருக்கும். அப்படியே வந்து அடுப்பு இருந்தாலுமே 2 அடுப்பில் வச்சு செய்கிற அளவுக்கு தான் எங்ககிட்ட பாத்திரம் இருக்குது. சரி, எதுக்கு அன்றைக்கி வந்து நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு அலைச்சல் பட்டு செஞ்சிட்ருக்குது, ஆர்டர் கொடுத்துட்டா நம்ம அன்றைக்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலைல சாப்பாடு மட்டும் அவங்கவுங்க வீட்டில் முடிச்சுட்டு எல்லோரும் மத்தியான சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணி ஒன்றா கூடிடுவோம்.
ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு விளையாட கிளம்பியாச்சு பசங்கள்லாம். அண்ட் நாங்களும் வந்து அப்படியே எல்லாம் ஊர் சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். பார்க்கில் போயிட்டு சும்மா அப்படி விளையாடிட்டு இருந்தோம். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, பசங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கிட்டு. இந்த ஈதில் தான் இந்த மாதிரி ஒரு டைம் அமைஞ்சுது. ஸோ அசாரும் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க இந்த ஈத் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் ஒன்றா கூடி விளையாண்டது, அப்புறம் எல்லோரும் வந்து வெளியே உட்காந்து சாப்பிட்டது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. காலையிலேருந்து செம்மையாக விளையாடி கிரிக்கெட்லாம் விளையாடிட்டு கொஞ்ச நேரம் பார்க்கில் இருந்துட்டு செம்ம டயர்டாக இருக்குது. இப்போ கடைசியாக வந்து ஹாலிவுட் பவுல் வந்திருக்கோம். ஸோ கொஞ்சம் நேரம் போய் எல்லோரும் பவுலிங் விளையாடிட்டு அப்படியே இன்றைக்கி டே வந்து சூப்பராக முடிக்க போகிறோம். இங்கே யூகேல ஹாலிவுட் பவுல்ன்றது ரொம்ப ஃபேமஸ். மோஸ்ட்லி எல்லா ஊர்லேயும் இருக்கும். இது உள்ளாரே வந்து தியேட்டர் இருக்கும், பெரியவங்க விளையாடுறதுக்கு பவுலிங்கு, ஸ்னூக்கர்ஸு, அப்புறம் சின்ன பசங்க விளையாடுறதுக்கும் நிறைய கேம்ஸ் இருக்கும். ஸோ கம்பைண்டாக இருக்கிறதால இங்கே வந்துட்டால் நம்ம ஒரு டே ஃபுல்லாக கூட ஸ்பெண்ட் பண்ணலாம் அங்கே. அண்ட் பவுலிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் பே பண்ணணும்னு வச்சுக்கோங்க, 10-20 பால்ஸ் அடிச்சிக்கலாம். அன்றைக்கி வந்து நாங்கள் 3 ஸ்க்ரீன்ஸ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் பிரிஞ்சு விளையாடிட்டு இருந்தோம். அண்ட் எங்கள் டீமில் வந்து அசாத் தான் வின் பண்ணியிருந்தாரு. அவங்க நல்லா விளையாடிருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி எல்லோரும் கும்பலாக சேர்ந்து விளையாடுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதை முடிச்சுட்டு நாங்களும் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஹலோ, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி நாளே வந்து சூப்பராக போச்சு. வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் விளையாடிட்டு செம்ம சூப்பராக போச்சு. அட் த சேம் டைம் செம்ம டயர்டாக இருக்குது. காலையிலேருந்து ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்காது. அண்ட் லைட்டாக எனக்கு பசிக்கவும் செய்யுது. ஸோ சாப்பிட்டு நானும் தூங்க போனேன். என்னதான் நம்ம ஊரில் வந்து நம்ம ஃபேமிலியோட ஒன்றா இருந்து ஈத் செலிப்ரேட் பண்ண முடியலனாலும் இங்கே வந்து நம்ம தனியாக இல்லாமல் ஒரு எல்லாரோடும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியாக, ஒரு ஜாலியாக, அதுவும் வந்து ஒரு விதமான ஒரு ஜாலியாக நம்ம ஊரில் யாரையும் மிஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி நல்லா சூப்பராக போச்சு. E25 வந்து எங்களுக்கு ரொம்ப சூப்பராக போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Azhar and Sumi. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் Azhar and Sumi சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.